ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நேற்று தினமலர் அண்ட் சாணக்கியா நடத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்புடைய முடிவுகளை நம்ம அதோட முதல் பகுதியை பார்த்தோம். ஜனவரி மாதத்தில் நடத்தப்பட்ட கணிப்பு கிட்டத்தட்ட 3821 பேர்கிட்ட நம்ம நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு. தினமலர் நிறுவனத்துடைய உதவியோட சாணக்கியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க நடத்தின அந்த கருத்துக்களோட முடிவுகள் பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட்ஸ் வந்துச்சு. தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடு எப்படி, மத்திய அரசுடைய செயல்பாடு எப்படி, தமிழக முதலமைச்சரோட செயல்பாடு எப்படி, துணை முதலமைச்சரோட செயல்பாடு எப்படி, மக்கள் நிறைய விஷயங்களுக்கு பதில் சொன்னதை பார்த்தோம். இன்னைக்கு 2ஆம் பகுதியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த இன்னும் ரொம்ப த்ரில்லிங்கான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்தால் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படிங்கிற வரைக்குமான நிறைய விஷயங்களுக்கான மக்களுடைய முடிவுகள் என்னங்கிறத இப்போ பார்க்குறோம். இது தமிழ்நாடு முழுக்க நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு. 3820 பேர் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு. பல பகுதிகள் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் இங்கே கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து திருவள்ளூர் வரைக்குமான சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக நடத்தப்படும். எல்லா பகுதியிலுமே நம்ம எங்கேயுமே விடாமல் பார்த்துருக்கோம். நேற்று உங்களுக்கு அந்த கார்டை நம்ம போட்டிருக்கோம். எங்கெங்கே நடத்தப்பட்ட தொகுதிகளோட பேர் தனித்தனியாகவே கொடுத்துருக்குறோம். அப்படி மொத்தமாக 3821 பேர் நடத்தப்பட்ட சாம்பிளில் வந்த முடிவுகள் என்ன இப்போ பார்க்கலாம். அடுத்த நம்ம வச்சிருந்த கேள்வி, வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா திமுக அரசு? தமிழ்நாடு அரசு நிறைய ப்ராமிசஸ் சொல்லியிருக்கு. எல்லாருக்குமான $1 மில்லியன் கேள்வி என்ன, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியது நிறைவேற்றவில்லை. இதுதான் பெரும் பஞ்சாயத்தாக இருக்குது. சரி, இவங்க ஒன்று சொல்கிறாங்க நாங்கள் 80% நிறைவேற்றிட்டோம், 90% நிறைவேற்றிட்டோன்னு. அவங்க ஒன்று சொல்கிறாங்க இல்லை, நான் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். இதற்கு முன்னாடி அதிமுக அரசை விமர்சித்து திருமதி கனிமொழி அவர்கள் கொடுத்திருந்த வீடியோ. மக்கள் எங்களுக்கு இலவசங்கள்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு குடிச்சு போட்டு வீட்டுக்கு வரக்கூடிய கணவன் கூடாது, எங்களுக்கு அவ்வளோதான். ஸோ கணவன் வீட்டுக்கு குடிக்காம வந்தால் எங்களுக்கு போதும், எங்களுக்கு வேற எந்த இலவசத்தும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் டக்குன்னு அந்த வீடியோ பார்த்து என்ன இப்படி சொல்கிறாங்களே, அவங்க தான் சண்டை போட்டாங்களா தலைமையோட சொல்லி யோசிச்சு பார்த்தா அது ஏடிஎம்கே ஆட்சியில் சொன்னது. ஸோ திருமதி கனிமொழி அவர்கள் திமுகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர், அவர்கள் ஏற்கனவே சொன்ன கூற்றுப்படி மக்கள் என்ன வரும்னா எங்களுக்கு இலவசம்லாம் வேண்டாம், எங்களுக்கு குடி இல்லாத குடும்பம் வேணும் அப்படிங்கிறத அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ மக்கள் என்ன சொல்றாங்க, இது அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க நம்ம எல்லாம் கண்கூடா பார்த்துருக்கோம். அப்போ எதிர்க்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டு ஆளுங்கட்சி எடுத்துக்கூடிய பெருமை. இதில் உண்மை என்னங்கிற பார்க்குறோம். வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா திமுக அரசு அப்படின்னு கேட்டபோது மக்கள் சொன்னது 100% நிறைவேற்றிட்டாங்க சார். நீங்கள் டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு வார்த்தை பேசாதீங்க, 100% அதாவது 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் 100% வாக்குறுதியில் என்னங்க நிறைவேற்றாமல் இருக்காங்க, எல்லாரும் நிறைவேற்றாமல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் வெளியிட்டது 16% பேர் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே செய்யலைங்க, சுத்தமாக செய்யலைங்க, கவர்மெண்ட் என்னங்க செஞ்சிருக்கு, 100% செய்யலைங்க, ஒன்றுமே செய்யலைங்க அப்படின்னு கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் சென்ஸில் 32% மக்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஓரளவு பரவாயில்லங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. முழுசா செய்யலன்னு சொல்ல முடியாது, முழுசா செஞ்சுட்டாங்க, பரவாயில்லங்க ஏதோ செஞ்சிருக்காங்கன்னு ஒரு 52% சொல்லியிருக்காங்க. இந்த சர்வேவுடைய நியூட்ரலிட்டியை பார்க்கறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட 44% மக்கள் திமுகவுக்கு வாக்களிச்சவங்கள்ட்ட கேட்டிருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்யல அப்படின்னு 32% பேர் அவங்களே சேர்த்து வந்திருக்காங்க. 100% அப்படின்னு 16% பேர் இருக்காங்க. இந்த பாருங்க பாசிட்டிவா இந்த 100% இதையும் மட்டும் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 52 + 58 68% பேர் ஒரு பரவாயில்லங்கிற இடத்த பாருங்க. இந்த ஓரளவு அப்படிங்கிறது நீங்க ரெண்டு பக்கமும் நியூட்ரலா எடுத்துக்கணும். நம்ம நெகட்டிவா எடுத்துக்க வேண்டியல, பாசிட்டிவா எடுத்துக்கலாம், நியூட்ரலா எடுத்துக்கலாம். அப்ப இந்த 52 + 68% பேர் பாத்தீங்கன்னா அப்ப நிறைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நமக்கு ஒண்ணுமே எல்லாம் செய்யாம இல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த பக்கம் 100% பாசிட்டிவ், ஓரளவு பாசிட்டிவ் அப்படிங்கற வச்சுக்கலாம். சோ இந்த நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யலங்க 32% தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா திமுகவும் பாஜகவும் அவங்க நம்முடைய 2024ல வாக்களிச்சவங்க கேட்டோம். நம்ம 30% பேர் அதிமுக வாக்களிச்சுவாங்க, 14% பேர் பாஜக வாக்களிச்சாங்க. அந்த 44% பேரும் அப்படியே திமுக மேல உள்ள வெறுப்புல திமுக ஒத்துக்க கூடாதுன்னு சொன்னா இந்த இடத்துல ஒண்ணுமே செய்யலங்கிறது 46% நிக்கும். அப்படி இல்லங்கிற பாக்குறோம். சோ அந்த மக்களே பலர் கூட அதிமுக வாக்களித்தவர்களும் பாஜக வாக்களித்தவர்களும் கூட மனசாட்சிப்படி சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 100% நிறைவேற்றினாங்கன்னு. திமுக வாக்களிச்சவங்க 44% பேர் 2024ல வாக்களிச்ச 44% பேர் நம்ம சர்வே கேட்டோம். அவர்கள் அத்தனை பேருமே சூப்பர்னு சொல்லியிருக்கணும்ல. அப்ப அவர்களும் சொல்லணும்னு பார்க்கணும். அப்ப வாக்களித்தவர்களுக்கு 2024 வாக்களித்தவர்களுடைய மனநிலை பெரிய மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறதா இந்த சர்வே காட்டக்கூடிய ஒரு உண்மை. அடுத்த நான் பார்க்க போறது, திமுக ஆட்சியில் ஊழல் இருக்குதா? சட்டம் ஒழுங்கு பார்த்தோம், அதற்கு இணையான அதற்கு குறைவில்லாத குற்றச்சாட்டு ஊழல் பத்தி. ஸோ அந்த ஊழல் திமுக ஆட்சியில் இருக்குதாங்கிறதுக்கு மக்கள் நம்ம சொன்னாங்க. ஊழலே இல்லைங்க அப்படின்னு போன முறை சொன்ன மாதிரி நம்ம பார்த்தீங்களா, நம்ம 100% நிறைவேற்றிருங்கன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா ஊழலே இல்லைங்க, ஆல் ஃபைன் சூப்பர் பியூட்டிஃபுல் கவர்மெண்ட், எந்த குறையும் சொல்ல முடியாது, ஸ்படிகம் போல எந்த அப்பழுக்கற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக கவர்மெண்ட் நடக்குது அப்படின்னு 16% பேர் சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல இருக்குங்க, அது ஊழல் இல்லாமல் ஒன்று இருக்குமாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல கருத்தில்லை, தெரியவில்லை அப்படின்னு எல்லா சென்ஸ் சேர்த்து. அப்புறம் அதிகரித்துள்ளது 51%. இந்த பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு நியூட்ரல், கருத்தில்லை, தெரியவில்லை, பார்க்கவில்லை, வழக்கம் போல இருக்கு, இருக்கும் இல்லாமல் இருக்கும், எல்லா இடத்துலையும்
சொல்லியிருக்கோம். அப்படி அந்த கணக்கு வந்து 33% இருக்காங்க, 33% சொல்லியிருக்காங்க. அதிகரித்துள்ளதுங்க. திமுக ஆட்சியில் ஊழல் இதற்கு முன்னாடி இருந்ததை விட அதிகரிச்சுன்னு 51% சொல்லியிருக்க நம்ம பார்க்குறோம். அடுத்த கேள்வி, திமுக பிரமுகர்கள் மீதான இடி ஐடி நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து சிபிஐ ஏவி விடுறாங்க, இடிஐ ஏவி விடுறாங்க, ஐடி டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டிலே சுற்றிட்டு இருக்கு, இந்தியாவில் வேறு மாநிலங்களுக்கு போகவே மாட்டுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துச்சு. தமிழ்நாடு அரசை திமுகவை பாஜக குறி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான பாயிண்டாக அவங்க சொல்லிட்டு இருந்தது. இந்த மத்திய நிறுவனங்களை தவறாக பயன்படுத்துறாங்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி இதே குற்றச்சாட்டு சொல்றாரு. நம்ம வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸை பூரா மிஸ்யூஸ் பண்றாங்க பிஜேபி கவர்மெண்ட் அப்படின்னு. ஸோ இந்த கேள்விக்கான பதில் மக்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக பிரமுகர் மீதான இடி ஐடி சிபிஐ நடவடிக்கை எல்லாமே அரசியல் பழிவாங்கல் தான். ஆமாங்க, இவங்க பழிவாங்கல் தான் செய்கிறாங்க. இவங்க பிஜேபி வந்து டிஎம்கே மேலே ஏவி விடுது அப்படின்னு 28% மக்கள் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கருத்து இல்லை. இது வந்து ஒன்று சொல்கிறக்கு இல்லைங்க, அது இருக்கும் இல்லாமல் இருக்கும், எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும், நெருப்புலாம் போயுமா நமக்கு தெரியாதுங்க அப்படின்னு எல்லாம் சேர்த்து 31% மக்கள் கருத்து இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியானதான், திமுக பிரமுகர் மீதான இடி ஐடி சிபிஐ நடவடிக்கை எல்லாம் சரியானதான் அப்படின்னு 41% மக்கள் சொல்லியிருக்காங்க. அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா பிஜேபிக்கு எதிராக 28% மக்களும், பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா டிஎம்கேக்கு எதிராக வந்து 41% மக்கள் சொல்லியிருக்காங்க பார்க்குறோம். திமுக பிரமுகர் மீதான இடி ஐடி சிபிஐ நடவடிக்கை சரியானது என்று 41% மக்கள் சொன்னதை பார்க்குறோம். ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. விஜய் அரசியல் எப்படி வந்துருச்சுரா? அந்த முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்காக தான் நீங்க பல பேர் உட்கார்ந்துருந்தீங்க அப்படிங்கிறத பார்த்தோம். விஜயுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணம் வரைக்கும் தனியாக நிற்கிறார், தனித்து விடப்பட்டிருக்கிறாரா, தனித்தன்மையோடு இருக்கிறாரா அப்படின்னு தெரியாது, தனியாக நிற்கிறார், அது மட்டும் நமக்கு தெரியும். ஸோ அவருடைய அரசியல் செயல்பாடு எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட கேட்டோம். மக்கள் சொன்ன பதில் என்ன? அருமையாக இருக்குங்க, கரெக்டாக போயிட்டுருக்காருங்க, எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க, நோ நான்சஸ், நத்திங், நோ நெகட்டிவ், நீட்டாக போயிட்டுருக்கு, ஆல் பாசிட்டிவ் அப்படின்னு 24% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆல் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் இருக்கணும். இந்த 24% மக்களில் ஒருத்தர் கூட, இந்த 24% மக்களில் இனி வரப்போகிற அத்தனை யாருமே கூட 2024 விஜய்க்கு வாக்களித்தவர்கள் இல்லை. ஏன்? விஜய் 2024 போட்டியிடவே இல்லை. ஸோ விஜய்க்கு வாக்களிக்காதவர்கள் கூட புதிதாக உருவாகி ஆல் பாசிட்டிவ் சூப்பராக இருக்கான்னு அந்த பெஸ்ட் சைட் சொன்னால இந்த எக்ஸ்ட்ரீம் அருமைங்க அப்படின்னு சொல்லி சொன்னவங்க 24% பேர் இருக்கிறாங்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். அடுத்தா பார்த்தோம், சினிமா கவர்ச்சி தாங்க, வேற என்னங்க இருக்குது? நீங்கள் சும்மா சினிமா வந்து அண்ணன் சீமான் சொல்லுவார்ல, நயன்தாரா வந்தால் கூட தான் பார்ப்பாங்க, யார் வந்தாலும் தான் பார்ப்பாங்க, எல்லாம் வந்து பார்க்குறதாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சினிமா கவர்ச்சி தவிர வேற ஒன்றுங்க, இது ஸ்டார் வேல்யூங்க, ஹீரோ வேல்யூங்க, இது வந்து லீடர் வேல்யூ கிடையாதுங்க, அரசியல் கட்சி தலைவர், மாபெரும் தலைவர் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ கிடையாதுங்க, இது முழுக்க முழுக்க சினிமா கவர்ச்சி மட்டும்தாங்க அப்படின்னு 34% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இனிதான் தெரியுங்க, இப்போல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. ஆமாம், விஜய் வந்திருக்காரு, நான் கூட பார்த்துட்டு தான் இருக்கேன், நம்ம வீட்டில் கூட பசங்க பேச தான் செய்கிறாங்க, நமக்கு ஒன்றும் தெரியலங்க அப்படின்ட்டு நோ கமெண்ட்ஸ்லேருந்து எல்லா விதமான மல்டிபிள் கமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு 42% மக்கள் வந்து இனிமே தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் என்ன நிலைப்பாடு எடுக்கணும் அதையாவது சொல்லி சொல்லுங்க, நீங்கள் அதையாவது சொல்லுங்கள், தலைவருக்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸாக பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஜான் ஓரகேசாமின்னு சொல்லிட்டு கூடவே அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்தால் கூட மக்கள்கிட்ட அட்வைஸ் நாமளே கேட்கணும். நம்ம வந்து ஐடியா ஐயாச்சாமி தானே, ஸோ நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்கள் சார் சொல்லி கேட்கும்போது விஜய் என்ன நிலைப்பாடு இருக்கணும், பொலிட்டிக்கலா அலையன்ஸில் அவர் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்றாங்க, காங்கிரஸோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு 12% பேர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்துங்க, இவர்கள் எல்லாருமே எல்லா கட்சியுமே சேர்ந்தவங்க பார்த்துக்கிறோம். இந்த 12% பேர் யாருன்னு திமுக காரங்களா, காங்கிரஸ் காரங்களா, விஜய் கட்சி காரங்களா கேட்கக்கூடாது, இவங்க எல்லாருமே சேர்ந்தது. 12% பேர் வந்து விஜய் காங்கிரஸோட கூட்டணி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவர் போயிருங்க அப்படின்னு பாண்டே சொல்லுங்க 30% மக்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் மட்டும் என்னை சந்தேகமாக பார்க்காதீங்க, அதிமுக பாஜக கூட்டணி போயிடணும்னு 30% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் என்ன நிலைப்பாடு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது தனித்து தான் போட்டியிடணும்னு 58% பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் தனித்து போட்டியிட வேண்டும் என்று இந்த எல்லா கட்சிக்கும் வாக்களித்த 3121 பேரில் வந்து நம்பிக்கை பெற்று தனித்து போட்டியிடணும் 58% மக்கள் சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, அவர் காங்கிரஸ் கூட்டணி வச்சு தனியாக ஒரு 3வது அணி வலுவான அமைச்சா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு 12% மக்கள் சொல்லியிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகிறது தான் நல்லது அப்படின்ட்டு 30% மக்கள் சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். நாம் தமிழர் ஆப்ஷனே வந்து இல்லாமல் போயிட்டாங்க, அது வந்து வராது போல தெரியுது அப்படின்னு முடிவு. விஜயும் அண்ணன் சீமானும் அண்ணன் தம்பிகள் வந்து இணைய மாட்டாங்க இந்த தேர்தல் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து மக்கள் நினைச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக, சிறப்பாக செயல்படக்கூடிய எதிர்க்கட்சி எது? நாம பார்த்தோம், நாம் தமிழர் இருக்குது, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு திரு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு பயங்கரமான கூட்டணி ரெஸ்பான்ஸ்ல நாங்க எங்கேயோ போயிட்டோம் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. யார் எங்கேயும் போல நாங்க இங்கே தான் உட்காந்துருக்கோம்னு டிஎம்கே இருக்குது. அப்ப நல்ல எதிர்க்கட்சி எதுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறோம். அப்ப எதிர்க்கட்சி சிறப்பாக எதிர்க்கட்சி பொலிட்டிக்கல் பார்ட்டியா எது நல்ல எதிர்க்கட்சியா சிறப்பு கேட்கும்போது மக்கள் சொன்ன பதில் என்ன?
நாம் தமிழர் கட்சி தாங்க நல்ல எதிர்க்கட்சி அப்படின்ட்டு 13% மக்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம எடுத்த சாம்பிளில் வந்து 13% மக்கள் தான் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டு இருந்தாங்க. அந்த ஓட்டு போட்ட அத்தனை பேர் சிந்தாம சிதறாமல் நாங்கள் நாம் தமிழர் தான் சொல்லுவோம், சிறப்பான எதிர்க்கட்சி எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அது கூடவும் இல்லை குறையும் இல்லை. ஸோ அவருடைய வாக்கு வங்கி கூடுமா குறையுமாங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷனை பார்க்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் அப்படி முடிவு பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு இண்டிகேட்டராக நீங்கள் பார்க்கலாம். அவருடைய வாக்கு வங்கி அப்படியே நிற்குது, விஜய் வரதுனால போயிடுச்சு, ஏடிஎம் கலைஞர் அமைஞ்சனால சிக்கலாச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஸ்டேபிளாக அவருடைய வாக்கு வங்கி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 13% மக்கள் நாம் தமிழர் கட்சி தான் சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாஜக தாங்க சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சின்னு 14% மக்கள் சொல்லியிருக்காங்க. இதுவுமே எத்தனை வாக்குகள் நம்ம கேட்டிருந்தோமோ அந்த 14% மக்கள் தான் சொல்லியிருக்காங்க. பாஜக கூட்டணிக்கு வாக்களித்திருந்தார்கள் 14% மக்கள். நம்ம வந்து இந்த சர்வே நடத்தின போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லியிருக்காங்க பாஜக தான். இதில் இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி 2024 வாங்கின வாக்குகள் வந்து ப்ளஸ் 18% வாங்கியிருந்தாங்க. அப்போ அதுலேயும் வந்து கம்மியாகி வந்து அவங்க 14% தான் பாஜக சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக பாஜக வந்து 14% மக்கள் மட்டும் தான் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்த பார்க்கும்போது தாவேகா தாங்க சூப்பர் எதிர்க்கட்சின்னு நாம் தமிழரை விட பாஜகவை விட தாவேகா வந்து கூடுதலாக வாங்கி 22% மக்கள் வந்து தாவேகா தான் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுது. அந்த டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு சொன்னார்லங்க, அது கரெக்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 22% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக தாங்க சிறந்த எதிர்க்கட்சி. நீங்கள் எத்தனை பேர் வரட்டும், எத்தனை பேர் போகட்டும், ஆயாராம் காயாராம் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் வந்து ஒரே ஒரு எதிர்க்கட்சி தான், அது வந்து அதிமுக தான். திமுகக்கு எதிர்க்கட்சி அதிமுக, அதிமுகக்கு எதிர்க்கட்சி திமுக அப்படின்னு இந்த 51% மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது 51% என்பது அதிமுகவுக்கான வாக்கு அல்ல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த பாஜக 14% பாஜகவுக்கான தனியான வாக்கு இல்லை. புரிஞ்சுங்களா? இந்த பாஜக தான் சிறந்த எதிர்க்கட்சின்னு சொன்னவங்கள டிஎம்கே காரங்களும் இருப்பாங்க. இந்த அதிமுக தான் சிறந்த எதிர்க்கட்சின்னு சொன்னவங்கள டிஎம்கே இருப்பாங்க. ஏன்னா இந்த கேள்வி வந்து எதிர்க்கட்சிகளுக்கானது. அப்ப திமுகவுக்கு வாக்களிச்சவங்க கூட இவங்களை மாத்தி போட்டுருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சோ நான் வந்து டிஎம்கே ஓட்டு போடுவேன், ஆனா நல்ல ஆப்போசிஷன் பார்ட்டி எதுன்னு கேட்டா நான் வேற பதில் சொல்லுவேன். ஏன்னா டிஎம்கே இல்ல, நான் டிஎம்கே சப்போர்ட். நல்லா புரிஞ்சுக்கணும் இதை. சோ திமுக காரர்கள் உட்பட அத்தனை பேருமே பார்க்கும்போது 51% மக்கள் திமுக உட்பட அவங்க கருந்தது அதிமுக தான் சிறந்த எதிர்க்கட்சின்னு, 22% மக்கள் தாவேகா தான் சிறந்த எதிர்க்கட்சின்னு, பாஜக சிறந்த எதிர்க்கட்சி 14%, நாம் தமிழருக்கு 13% இருக்கிற பார்க்குறோம். அப்புறம் கட்சி பார்த்துட்டோம் பாஸ், கட்சி தலைவர் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போங்க அப்படின்னு சொல்லி பர்சனலைஸ்டாக நீங்கள் போகும்போது, பர்சனாலிட்டி பேஸ்டாக நீங்கள் போகும்போது சிறந்த எதிர்க்கட்சி எதுன்னு பார்த்தோம். சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் யாருங்கிற கேள்விக்கு மக்கள் கேட்டிருந்தோம். அவங்க சொல்லுங்க சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படின்னா மற்ற எல்லார் பேரையும் நம்ம வந்து லிஸ்ட்டில் இல்லாத பேர்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு 6% மக்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாமே யார் அப்படிங்கிறத நயினார் நாகேந்திரன் தாங்க சிறந்த எதிர்க்கட்சி தலைவர். நீங்கள் வந்து அண்ணன் பாஜக மாநிலத்தில் தான் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர்னு 8% மக்கள் சொல்லியிருக்காங்க. நல்லா பார்க்கணும். பாஜக சூப்பராக செயல்படுது அப்படின்னு 14% பேர் சொல்லியிருந்தாங்க எதிர்க்கட்சியா. ஆனால் நயினார் நாகேந்திரன் சூப்பராக செயல்படுறாருன்னு 8% சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே ஒரு 6% குறைஞ்சிருப்பாங்க. அப்போ நயினார் நாகேந்திரனுடைய பாப்புலாரிட்டியோட பார்ட்டியோட பாப்புலாரிட்டி கூட இருக்குது. வழக்கமாக எப்படி இருக்கும்? மத்திய அரசுடைய பாப்புலாரிட்டியோட மோடியோட பாப்புலாரிட்டி கூட இருக்கும், டிஎம்கேயோட பாப்புலாரிட்டியோட ஸ்டாலினோட பாப்புலாரிட்டி கூட இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் தான் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர்னு 8%, பாஜக சிறந்த எதிர்க்கட்சின்னு 14% மக்கள் சொல்லியிருக்க நம்ம பார்க்குறோம். சீமானுக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு என்ன ஓட்டோ அது சீமானுக்கான அப்படியே ஓட்டு அப்படியே அந்த 13 வந்துருக்கு பார்த்தோம். நம்ம முதல்ல பார்த்த கார்டுலேருந்து சீமானுக்கான மாறாமல் இருக்கு. அப்போ என்ன பார்க்கணும்? அவருடைய ஓட் பேங்க் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அவங்க எப்படி மடக்கி கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க, சீமான் சீமான் சீமான், வேறு எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்கன்னு பார்க்குறோம். ஸோ 13% மக்கள் அப்படியே வந்து அவருக்கு வந்து அவர் தான் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். அடுத்தாக விஜய் தாங்க சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் 21%. அவர் கட்சிக்கு கிடைச்சதோட 1% கம்மியாக, கட்சிக்கு வந்து 22% மக்கள் இருந்தாங்க, 1% கம்மி. இது ஒரு சர்ப்ரைஸான ஒரு நெகட்டிவான ரிவர்சலான. வழக்கமாக வந்து பர்சன் தான் ரொம்ப பாப்புலராக இருப்பாரு. இந்த இடத்துல லீடருடைய பாப்புலாரிட்டியோட பார்ட்டி பாப்புலாரிட்டி கூட இருக்கு பார்க்குறோம். விஜய் கட்சி தாவேகாக்கு வந்து 22%, விஜய்க்கு வந்து 21% இருக்கிற பார்க்குறோம். அவர் தான் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக திரு எடப்பாடி பழனிசாமி தான் பாப்புலர், அவர் தாங்க சரியான எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது கடந்த முறை பார்த்தீங்க ஏடிஎம்கேக்கு வந்து 51%, ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு 52%. நம்ம வந்து வழக்கமாக சொன்னோமா ஒரு ட்ரெண்டு. ஸோ பார்ட்டியை விட பர்சன் பாப்புலர் திரு எடப்பாடி பழனிசாமி அக்ரெசிவாக செயல்படுறார் அப்படிங்கிற நம்பிக்கை 52% மக்கள் வெளிப்படுத்திருக்க பார்க்குறோம். ரைட், ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. அடுத்து உங்களுக்கு பிடித்த முதல்வர் வேட்பாளர் யார்? அப்போ ஒரே கேள்வியை மாற்றி நம்ம கேட்குறோம், உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு சொல்லிட்டு. அப்போ இதற்கு முந்தைய கேள்வியில் பார்த்தீங்கன்னா 2 கேள்வியுமே திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி கருத்தே வராது, டிஎம்கே பற்றின கருத்தே வராது. ஏன்? எதிர்க்கட்சி பற்றி கேட்குறோம். இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்குறோம்? முதலமைச்சர் கேண்டிடேட்டில் உங்களுக்கு யாருக்கு பிடிக்கும், யார் முதலமைச்சராக வரணும் விரும்புறீங்க அப்படிங்கிற சென்ஸில் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் யாருங்க கேட்குறோம். அந்த கேள்விக்கு மக்கள் நம்ம வச்சிருக்காங்க. மற்றவர்கள் பேரெல்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பல பேரை சொல்லிட்டு அவர் முதலமைச்சர் வந்தால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ஓவரால் எல்லா கட்சியும் சேர்த்து அது வந்து ஒரு 7% வந்து மக்கள் சொல்லியிருக்காங்க. வேரியஸ் நேம்ஸ்.
சீமான் தாங்க நல்ல முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு 9% மக்கள் சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக அவருடைய ஆதரவாளர்களே கொஞ்சம் மாற்றி வச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். 13% மக்கள் வந்து சிறந்த எதிர்க்கட்சியில் சொல்லியிருந்தாங்க, நாம் தமிழர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து யாருங்க முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லினா அவங்களே அன்னை முதலமைச்சர் ஆக மாட்டார்னு நினச்சாங்க. ஒரு 4% குறைஞ்சி 9% மக்கள் வந்து சீமான் வந்து நல்ல முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் நல்ல முதலமைச்சர் கேண்டிடேட் பார்த்தீங்களா, எதிர்க்கட்சியாக செயல்படுறது எதுன்னு தாவேக்காக 22 இருந்துச்சு, எதிர்க்கட்சி தலைவராக என்ன 21%. புரியுங்களா? திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் அந்த மேடையில் பேசுகிறாரு செயலாளர்கள் கூட்டத்தில். அங்கே பேசும்போது எங்களுடைய தலைவர் பேச மாட்டேங்கிறார், ஆனால் நாடே அவரை பற்றி தான் பேசுகிறது அப்படின்னார். அப்போ அவங்க தலைவர் பேச மாட்டார் அப்படிங்கிறது நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு வருத்தமாக இருக்குதா இல்லையான்னு தெரியல, தாவேக்காவினருக்கே ஒரு வருத்தமாக இருக்குங்கிற பார்த்தோம். அதனால தான் சொன்னால் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படின்னு சொல்லும்போது 21% சொல்லிட்டாங்க. சிறந்த எதிர்க்கட்சி எதுன்னு சொல்லும்போது தாவேக்காக 22 கொடுத்துட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் யாரை பார்க்குறீங்கன்னா உள்ள ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 24% மக்கள் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து பார்க்குறோம். 24% திரு விஜய் அவருக்கு இருக்குங்கிற பார்க்குறோம். திரு ஸ்டாலின் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வரணுங்க, இப்போ இருக்கிறார் இல்லைங்க, அவர் தாங்க நல்லா செயல்படுறாரு, அவரே திருப்பி பண்ணுங்க, அவர் தான் சிஎம் கேண்டிடேட் வரணும்னு 27% மக்கள் வந்து சொல்லியிருக்கிறதா நம்ம கருத்தில் பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் கேண்டிடேட் வரணும்னு 6% கூட அவர் முதலமைச்சராக வரணும்னு ஏடிஎம்கே ஃபேவரா, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபேவரா அவர் முதலமைச்சர் கேண்டிடேட் வரணும்னு ஒரு 33% மக்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பிஜேபி உட்பட எல்லாருமே சேர்த்து இங்கே ஒன்று பார்க்குறோம். ஸோ இந்த காம்படிஷனில் கூடி திரு சீமானுக்கு 9%, திரு விஜய்க்கு 24%, திரு ஸ்டாலினுக்கு 27%, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு 33% மக்கள் அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வர வேண்டும், உங்களுக்கு பிடித்த முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்க பார்க்குறோம். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃபைனல் கேள்வி, இன்று தேர்தல் நடந்தால் உங்களுடைய வாக்கு யாருக்கு? நம்ம தேர்தலில் வந்து இன்னும் சர்வே நம்ம வந்து அடுத்த 2 சர்வேவாக அட்லீஸ்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஒரு பிப்ரவரி எண்டில் அண்ட் மார்ச் எண்டில் அண்ட் ஏப்ரல் வாக்கில் நம்ம வந்து ஒரு சர்வே பண்ணுவோம் நினைக்கிறேன், 2 சர்வே பண்ணுவோம் நினைக்கிறோம். அது வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் முடிவாக இருக்கும். இப்போ வந்து இந்த சர்வே நடந்துகிட்டு இருந்த போது நமக்கு வந்து ஏடிஎம்கே, பிஜேபி, அம்மா மக்கள் முன்னேற்றம் இது எல்லாமே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இவங்க எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்கன்னு தெரியும். அன்புமணி ராமதாஸ் உள்ள வந்தார், எல்லாருமே உள்ள வந்திருப்பாங்க தெரியும். ஸோ இது வந்து அலையன்ஸ் வந்து இப்படி அமைன்னு தெரியும். அப்போ வந்து இது வந்து சம்பந்தம் இல்லாமல் வேற என்னைக்கோ கேட்கப்பட்ட கேள்வி இல்லை, இந்த மாதமே கேட்கப்பட்ட கேள்வி. இன்னும் சொல்ல போனால் பொங்கல் பகுதியில், பொங்கலுக்கு பிறகு தான் அந்த பீரியடில் தான் கேட்கப்பட்ட கேள்வி, இந்த மாதத்தின் இறுதியெல்லாம் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ கம்ப்ளீட் அப்டேஷனோட வந்து நின்று மக்கள் என்ன நினைக்கிறான்னு கேட்கும்போது இன்னைக்கு போலி இருந்தால் என்னன்னா, இப்போ இன்னைக்கு அப்படிங்கிற கேள்வி எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்குங்கிறது வந்து 3 மாதம் முன்னாடியோ 3 வருஷம் முன்னாடியோ இல்லை, இன்னைக்குங்கிறது ஆல்மோஸ்ட் இந்த மந்த் தான், இந்த மந்தோட எண்டு தான். ஸோ இந்த ரீசென்ட் டைம்ஸில், வெரி ரீசென்ட் டைம்ஸில் எடுக்கப்பட்ட கேள்வி மக்கள் நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு மக்களுடைய பல்ஸ் எப்படி இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் அடுத்து இருக்குமா அது நம்ம சொல்ல முடியாது. இந்த பல்ஸ் நம்ம வந்து அடுத்து சொல்ல முடியாதுங்கிறக்காக தான் பிப்ரவரி எண்டில் இன்னொன்று, மார்ச் எண்டில் இன்னொன்று பண்ணலாம்னு பிளான் இருக்கும். ஸோ இன்னைக்கு தேர்தல் நடந்தால் யாருக்கு வாக்களிப்பின்னு கேட்டதுக்கு மக்கள் சொன்னாங்க, நாம் தமிழருக்கு நாங்கள் வாக்களிப்போம்னு அண்ணன் சீமானுக்காக 7 தம்பிகள் கூட நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக தாவேக்காவுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். இன்னைக்கு போலிங் நடந்தால் தாவேக்காக்கு. நல்லா பாருங்க, முதலமைச்சர் கேண்டிடேட்டா 24% பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் யாருக்கு வாக்களிப்பீங்கன்னு சொன்னோன்னே 2% கம்மி பண்ணிட்டாங்க பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு தேர்தல் தான் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பு, யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து தாவேக்கா தான் வெற்றி பெறும்னு 22% மக்கள் தங்களுடைய நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு 33% மக்கள் தங்களுடைய நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற கேள்விக்கு 33% மக்கள் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறும்னு 5% கூடுதலாக 38% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவா அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணி தாங்க வெற்றி பெறும் அப்படின்னு இது அவர்களுடைய கருத்தா சொல்லியிருக்காங்க. இது வந்து அவர்களுடைய வாக்கு இல்லை, இது வந்து அவங்க போலிங் நடத்தல, நம்ம வந்து ஓட்டு சீட்டு வச்சு பண்ணல, நம்ம கருத்து வச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கருத்து கேட்டதில் வந்து கிட்டத்தட்ட 3820 பேர்ல கிட்டத்தட்ட 1200 1300 கிட்ட ஃபோன் நம்பரை நம்ம வச்சிருக்கோம். நம்ம அவ்வளவு டீட்டெயிலாக நம்ம சயின்டிஃபிக்காக ப்ராக்டிக்கலாக ஃபேக்சுவலாக கருத்து நடத்துகிறோம். அதில் வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு சாதகமாக 38% மக்களும், திமுக கூட்டணி சாதகமாக 33% மக்களும், 5% வித்தியாசம், தாவேக்காக்கு சாதகமாக 22% மக்களும், நாம் தமிழர் சாதகமாக 7% மக்களும் பார்த்தோம். ஸோ 7% வந்து நாம் தமிழர் தன்னுடைய வாக்குகள் அங்கேயே நிற்குதுன்னு பார்க்குறோம். தாவேக்கா 22% அப்படிங்கிறது கடந்த முறை வந்த 2 முறை வந்தோட 2% கூட. கடந்த 2 முறை நம்ம சர்வேல தாவேக்காக்கு வந்து 2020 வந்துச்சு, இந்த முறை 22 வந்துருக்கு பார்க்குறோம். லிட்டில் வாங்க வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இன்னைக்கு கூடி இருக்குங்கிற பார்க்குறோம். மக்கள் அவர் வந்து ஆட்சியை பிடிச்சிருவார் அப்படின்னு ஒரு 22% மக்கள் நம்புறத பார்க்குறோம். திமுகவுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். பட் வந்து 33% வாக்குகளை அவங்க பெறுவாங்க, 33% மக்களோட நம்பிக்கை வந்து வச்சிருக்காங்க. இவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, திரும்ப அவர் ஆட்சி அமைக்கிறேன்னு. கடந்த முறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3% டிஃபரன்ஸ் இருந்துச்சு ஏடிஎம் கேலன்ஸுக்கும் டிஎம் கேலன்ஸுக்கும். 33-36
36 if I am not wrong. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா 33 அங்கேயே நிற்குது. ஆனால் அதிமுக பாஜக 38 மாதிரி ஒரு 5% வந்து கூடியிருக்காங்க. போன முறை டிஃபரன்ஸ் வந்து ஒரு 3% இருந்துச்சு. இந்த முறை டிஎம்கே வந்து ரீட்டைனிங் இட்ஸ் பொசிஷன் அந்த இடத்துல 33% இருக்குது. ஆனால் ஏடிஎம்கே இஸ் கெய்னிங், ஏடிஎம்கே வந்து கெயின் பார்க்குறோம் 38% வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி தான் இன்று தேர்தல் வெற்றி பெறும் என்று 38% மக்களும், திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று 33% மக்களும், தாவேகா வெற்றி பெறும் என்று 22% மக்களும், நாம் தமிழர் வெற்றி பெறும் என்று 7% மக்களும் சொல்லியிருக்க பார்க்குறோம். இதுதான் இன்னைக்கு நாம தினமலரோடு இணைந்து நடத்திய கருத்துக்களோட முடிவுகள். உண்மையான முடிவுகள் ஏப்ரல் 15-16 வாக்கில் போலிங் நடந்து மே மாதம் ரிசல்ட் வந்து 5 மாநில தேர்தலோட முடிவுகள் வரும்போது என்ன உண்மையான முடிவு அப்படிங்கிறத உங்களோடு சேர்ந்து நாமளும் பார்க்க காத்திருக்கிறோம். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அது நன்றி, வணக்கம். ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க.